வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் செப்டம்பர் மாதம் நான் போட்ட பட்ஜெட் 14,000 இருக்கு இல்லையா, இந்த 14,000 வச்சு நான் போட்ட மாதிரியே பட்ஜெட்டுக்குள்ள எல்லா செலவையும் நான் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று அதிகமாக பணம் மிச்சம் பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் இந்த நான் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயாவது என்னோட செலவை நான் முடிக்கணும். அதுக்கு நான் இந்த மாதம் என்னென்னலாம் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நான் 14,000க்குள்ளேயுமே நான் பட்ஜெட்டுக்குள்ளே என்னோட செலவையும் முடிக்க முடியும். அதே சமயம் இந்த அமௌண்ட் நான் பட்ஜெட்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தொகையிலேருந்து கூட நிறையா பணம் நான் சேமிக்கலாம். நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணாலே நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், அதே சமயம் நம்ம பணத்தையும் மிச்சம் பண்ணலாம். அதுக்குன்னு நம்ம செலவுகளையும் குறைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு தேவை நம்ம எல்லா செலவுகளையும் தேவையான செலவுகளையும் பண்ணணும். அதே சமயம் நம்ம பணத்தையும் அதிகமாக விரயம் ஆகக்கூடாதுன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ரொம்ப அவசியம், மணி மேனேஜ்மெண்ட் அவசியம். ஸோ இந்த மாதத்துக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கேட்டகரி வைஸாக உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிராசரி. எனக்கு அதிகமாக எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு பட்ஜெட்னு போட்டால் அதிகமான எக்ஸ்பென்சஸ் எதுக்கு ஒதுக்குவோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு ஒதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசரி தான். ஸோ கிராசரிக்கு நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்பு மேக் அ லிஸ்ட்டு. என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணிடுவேன். லிஸ்ட்டு இல்லாமல் கடைக்கு போனோன்னா தான் நம்மளோட மைண்டு அலப்பாயும். அதனால் லிஸ்ட்டு கையில் வச்சுக்கணும். ஒன்லி தேவைப்படுறது மட்டும்தான் வாங்கணும். எதெல்லாம் என் குடும்பத்துக்கு தேவை, என்ன மளிகை சாமான் 30 நாள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டுக்கணும். பை நீடட் குவான்டிட்டி, தேவையான அளவு மட்டும்தான் வாங்கினா போதும். இப்போ உளுந்து எங்கள் வீட்டுக்கு 1 கிலோ வாங்கினா போதும்னா நான் 1 கிலோ வாங்கினா போதும். எனக்கு ஆஃபரில் கிடைக்குன்னு 2 கிலோ 3 கிலோ வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியாவது அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் நான் எப்போதுமே ஆஃபரில் வாங்க மாட்டேன். அந்த மாதம் என்ன தேவையோ அதுதான் வாங்குவேன். அதுக்குன்னு அந்த மாதம் முடிகிறப்ப காலி டப்பாவாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அளவு வச்சு தான் நான் வாங்குவேன். இப்போ நான் 1 கிலோ உளுந்து வாங்கினேன் அப்படின்னா எனக்கு அடுத்த மாதம், இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே இருக்கும். அதே மாதிரி நான் மளிகை சாமான் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பில் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஹோல்சேல் ஷாப் ரேட்டுக்கு தரக்கூடிய கடைகள் இங்கே நிறையா இருக்குது எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில். என்னதான் ஹோல்சேல் ஷாப் ரேட்டில் தரக்கூடிய கடைகள் நிறையா இருந்தாலும் சில ப்ராடக்டோட குவாலிட்டி சரியில்லை. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை மாற்றி எனக்கு ஒரு கடை ரொம்ப பழக்கமாயிடுச்சு. ஸோ ஹோல்சேல் ரேட்டுக்கும் தராங்க. ஹோல்சேல் ரேட்னா அந்த மாதிரி ரொம்ப ஹை அமௌண்ட்டு இல்லை, ஓரளவுக்கு இப்போ நார்மல் மார்க்கெட் ரேட்டை விட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எனக்கு 10 ரூபாய் 20 ரூபா ரிடக்ஷன் கிடைக்குது. இப்போ நான் ப்ராடக்ட் அதிகமாக வாங்க எனக்கு பார்த்திங்கன்னா பழைய முன்னாடி ஆன மளிகை சாமான் ரேட்டை காட்டிலும் இப்போ எனக்கு ஒரு 600-700 ரூபா நல்லாவே மிச்சமாகுது. ஸோ அது குவாலிட்டியும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஹோல்சேல் ஷாப்பில் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் ரெண்டாவது எனக்கு அதிகமாக செலவு வைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கிராசரிக்கு அப்புறம் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ். நம்ம இதில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டோன்னா சல்லுன்னு இந்த ரேட் நம்ம செலவு பண்ணுறது ஏறிடும். நான் எப்போதுமே இப்போ நான் கொஞ்ச நாளாகவே என்ன பண்ணிட்டு வரேன்னா பைக்கை லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் எடுக்கிறேன். இப்போ வேலைக்கு போகிறப்ப நம்ம பைக் எடுத்து தான் ஆகணும். இப்போ பக்கத்தில் கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நடந்துடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்பவே வர வழியில் ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா ஒன் ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறது. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டைம் போகிறப்ப என்னென்ன வேலை முடிக்க முடியுமோ மேக்ஸிமம் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டா ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு கோயிங்கில் என்னென்ன வேலைகள் முடிக்க முடியுமோ அத்தனை வேலைகளையும் முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் நல்லாவே குறையுது. நான் பார்த்துருக்கேன். நம்ம வாக்கிங் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வாக்கிங் போக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஃபிசிக்கல் ஒர்க் நம்ம பண்ணுறோம். அட் த சேம் டைம் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் போகிறப்ப வர வழியில் ஏதாவது வேலை இருக்கான்னு நம்ம வீட்டில் கேட்கணும். நம்ம வீட்டில் ரிமைண்ட் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும், இந்த வெளியில் வேலை இருக்கிறத முடிக்கணும். அப்போ நம்ம ஒன் ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ அப்போ நீங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணணும், நான் இவ்வளோ தூரம் போகிறேன் எதுவும் வேலை இருக்கான்னு நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணி அழகாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். மூணாவது விஷயம் இபி பில். அது என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்லேயே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 1000 சொச்ச ரூபா வந்திருக்கு.
ஒரு மாதத்துக்கு நான் 1000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் பில் கட்டுறது 2000க்குள்ளே வந்தால் தான் எனக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே என்னால் ரன் பண்ண முடியும். இப்போ நான் ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கு 2000க்கு மேலே வந்துடும். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதத்துலேருந்து ஏசி யூசேஜை நல்லா ரெடியூஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்த வாட்டர் வேஸ்டேஜ், தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிறத வந்து தவிர்க்கணும். டாய்லெட்லேயோ இல்லை பாத்ரூம்லேயோ இல்லை சிங்க்லேயோ வந்து பார்த்திங்கன்னா பசங்க ப்ராப்பராக மூட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா தண்ணி ஃபுல்லாக போயிட்டு நம்ம அடிக்கடி மோட்ரு போட்டு டேங்கில் தண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஏசியும் சரி, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரும் அதிகமான கரண்ட் கன்சம்ஷனை இழுக்கும். இப்போ ஈவி பில் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிடும். இது 2 பாயிண்ட்டு. முதல்ல இந்த 2 பாயிண்ட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏசி யூசேஜை ரெடியூஸ் பண்ணணும். வாட்டர் ஏன்னா பசங்க இருக்கனால இது பண்ணிடுறாங்க, திறந்து போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போவாங்க பசங்க விளாடுவாங்க, பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேன் லைட் ஓடும், அடுத்த ரூமில் போய் ஃபேன் லைட் ஓடும். இதை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள கண்டிச்சுட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு எதிர்காலத்தில் பணமே கொடுத்தாலும் கிடைக்காம போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் தேவையில்லாமல் ஓடிட்டுருக்கோ, வேஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோ அதெல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு. ஸோ ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டும் நான் போன தடவை சொன்னேன் 1500 எனக்கு கம்ப்ளீட்டாக ஆகிடுதுன்னு. இப்போ வந்து பசங்களுக்கு வாங்கி தரது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம வாங்கி தர ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற பட்சத்தில் 2000 ரூபா வந்தால் கூட எனக்கு வந்து சந்தோஷம்தான். ஆனால் நம்ம வந்து ஸ்நாக்ஸு எல்லாமே ஒர்க் போயிட்டு வரோம் அப்படிங்கிற பேரில் நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறது நம்ம பைசாவையும் திருடிடுது, பசங்களோட ஹெல்த்தும் போய் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்நாக்ஸ்க்கு இனிமேல் மெனு பிளான் போடணுங்கிற முடிவில் இருக்கேன். 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பட் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இந்த மாதத்துலேருந்து ஸ்நாக்ஸ்க்கு மெனு பிளான் 2 நாள் ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆகணும். ஹெல்தி ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வேக வச்ச சுண்டல், பாசிப்பயிறு, பட்டாணி, இதை வந்து வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அப்புறம் ஒரு 3 நாள் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ், அதாவது வீட்டிலே செய்யக்கூடிய டேஸ்டி ஸ்நாக்ஸாக இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம பஜ்ஜி, வடை, வீட்டிலே செய்யக்கூடிய வடை, கேசரி, இந்த மாதிரி என்னென்னலாம் வீட்டில் செய்ய முடியுமோ கொஞ்சம் பசங்களுக்கு டேஸ்டியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதை வந்து கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணணும். 2 நாளைக்கு மட்டும், ஸோ 5 நாள் இதில் போயிடுது, அது இல்லாமல் மிச்சம் 2 நாளைக்கு மட்டும் கடையில் கடையில் வாங்குறதுல என்ன ஹெல்த்தி ஐட்டமோ வாங்கலாம். இந்த பேக்கிங் ஐட்டமு, பப்ஸு, கேக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ்ன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே கேட்டுறாதீங்க, நான் வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு மெனு பிளான் போடணும். இப்போ வந்து திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் வந்து சுண்டல் சாப்பிடணும், ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஸோ அதுக்கப்புறம் செவ்வாய், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏதாவது வீட்டில் டேஸ்ட்டாக செஞ்சு தரோம். அந்த மாதிரி நம்ம மெனு பிளான் ஒவ்வொரு வாரமும் மெனு பிளான் போட்டுக்கணும். ஏன்னா நம்மளோட கிராசரி வச்சு தான் நம்ம மெனு பிளான் போட முடியும். இந்த மாதிரி மெனு பிளான் போட்டு நம்ம ஸ்நாக்ஸ்க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் செலவை கம்மி பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு போகலாம். இப்போ நான் டெய்லி அவங்கள சுண்டல் சாப்பிட்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஹீட்டிங் ஹேபிட்டை நம்ம மாற்றி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதம் ஒரு புது முயற்சி எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி. ஸோ காய்கறி வந்து 1000 ரூபாய் வந்து நம்ம செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து நான் குறைக்கணும்னு நினைக்கல, பட் ஆனால் மெனு பிளான் போடணும். ஸோ காய்கறி செலவு வந்து ப்ராப்பராக இருக்கணும். வேஸ்டேஜ் தவிர்க்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மெனு பிளான் இன்றைக்கே இன்றைக்கி நான் காய்கறி வாங்க போகிறேன்னா நாளையிலேருந்து நான் வாங்கக்கூடிய நாட்கள் எத்தனை நாளைக்கு வாங்கணும் அதுக்கான மெனு பிளான் போட்டுட்டேன்னா நான் கரெக்டாக அந்த காய்கறி அந்த அளவு மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நம்ம பணம் வேஸ்ட் ஆகாது, நமக்கு தேவைப்படக்கூடிய பொருளை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். முக்கியமாக கீரை வகைகளை சேர்க்கணும். இந்த கீரை வகைகள் சேர்க்கறதுனால வாழைப்பூ, வாழைத்தட்டு, சுரக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். இப்போ கீரையெல்லாம் ஒரு கட்டு கீரை வந்து 15 ரூபாய் 20 ரூபா இருக்கும். ஒரு கட்டு வாங்கினா எங்களுக்கு 2 நாளைக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த மாதிரி கீரை வாங்கினோன்னா எனக்கு 20 ரூபீஸ்க்குள்ளே முடிஞ்சிருது. அட் த சேம் டைம் எனக்கு அமௌண்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. இப்போ கீரை வாங்கி நான் ஒரு நாள் சாப்பிட்றேன், இதே நான் ஒரு 1/2 கிலோ பீன்ஸ் நான் 80 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் ஒரு கீரை கட்டு 20 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் எனக்கு ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரேட்டும் குறையுது, அது பணமும் மிச்சமாகுது. அதுக்குன்னு மற்ற காய்கறிகள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நிறையா பச்சை காய்கறிகள் சேர்த்துக்கணும். ஸோ அதை வந்து சந்தையில் வாங்குறதுன்னு முடிவில் இருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வார சந்தை வந்து அந்த ஃப்ரெஷ் காய்கறியை அழகாக தட்டில் வச்சு வைக்கிறாங்க, 10 ரூபாய் 20 ரூபான்னு. ஸோ நல்ல செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சீப்பாகவும் இருக்குது சந்தைக்கு போகிறப்ப. அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா காய்கறிகளையும் வாங்கிடலாம்.
அதே சமயம் நம்ம பணத்தையும் மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நான் இங்கே கொஞ்சம் வெளியில் கடைகளில் வாங்கிட்டு இருந்தேன், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சந்தைக்கு போனால் ஃப்ரெஷ் அண்ட் சீப்பாக வாங்கிட்டு வரலான்னு ஒரு முடிவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸை தான் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸாக நான் இந்த மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த டிப்ஸை பற்றினா உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் எனக்கு ஐடியா கொடுக்குறீங்க, உங்களுக்கு டிப்ஸ் தெரியும், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.